ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர் அண்ட் பாம்னி கிங்டம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயரை சுற்றி வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசனாக இருக்குது. இந்த லெசன் எங்கே கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் கவர் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் டைப்பில் தான் வந்து இந்த டாபிக் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்லேருந்து எல்லா கொஷின்ஸுமே ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The political condition of India in which century provided greater opportunities for the rise of new kingdoms in the south? 10th century, 11th century, 14th century, 9th century அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14th century தான். ஸோ 14th century தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு அரசியல் சூழல் காரணமாக பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் வந்து நிறைய வந்து புதிய அரசுகள் வந்து உதயமாகுது. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 14th centuryலாம். 14th centuryயில் பொலிட்டிக்கல் கண்டிஷன் ஆஃப் இந்தியா காரணமாக பார்த்திங்கன்னா நிறைய வந்து நியூ கிங்டம்ஸ் வந்து சவுத்தில் வந்து உருவாகுது. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். த ரெப்ரெசிவ் மெஷர் ஆஃப் விச் முஸ்லீம் கிங் லெட் டு த ரைஸ் ஆஃப் மெனி நியூ இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் தான். ஸோ முகமது பின் துக்ளக்கோட அடக்குமுறை நடவடிக்கைகளால் பார்த்திங்கன்னா நிறைய புதிய சுதந்திர அரசுகள் வந்து தோன்றுது. ஸோ யாரோட ரெப்ரெஷன் மூலமாக பார்த்திங்கன்னா முகமது பின் துக்ளக்கோட ரெப்ரெசிவ் மெஷர்ஸ்னால பார்த்திங்கன்னா நிறைய இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் வந்து உருவாகுது. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாம்னி கிங்டம் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த மகாராஷ்டிரா ரீஜன் பார்ட்லி ஓவர் கர்நாடகா. ரூல்டு பை 18 monarchs, it lasted for nearly 180 years. Early in the 16th century, it collapsed and split into 5 sultanates: Bijapur, Ahmednagar, Golconda, Bidar and Berar. Choose the correct answer அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டு தான். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ பாம்னி கிங்டம் பார்த்திங்கன்னா எல்லா மகாராஷ்டிரா ரீஜனில் வந்து பரவியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ஒரு சில பகுதிகளில் தான் வந்து பரவியிருப்பாங்க. ரொம்ப ஒரு சில பகுதிகளில் தான் பார்த்திங்கன்னா பாம்னிஸ் வந்து கர்நாடகாவில் இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 18 முடியரசு மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த பாம்னி கிங்டம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 180 வருஷம் வந்து ஆழ்ந்திருக்காங்க. ஸோ 16th centuryயில் பார்த்திங்கன்னா இந்த பாம்னி கிங்டம் வந்து 5 சுல்தனேட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகுறாங்க. பீஜாப்பூர், அகமத்நகர், கோல்கண்டா, பீடர் அண்ட் பெரார். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட். ஸோ பொலிட்டிக்கல் கண்டிஷன் ஆஃப் இந்தியா அதை 14th centuryயில் பார்த்திங்கன்னா நியூ கிங்டம்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பாக இருந்துச்சு சவுத் இந்தியாவில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெப்ரெசிவ் மெஷர்ஸ் முஸ்லீம் கிங்கான முகமது பின் துக்ளக்கோட ரெப்ரெசிவ் மெஷர்ஸ்னாலையும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நியூ இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. இந்த சவுத்தில் பார்த்திங்கன்னா விஜயநகர் அண்ட் குல்பர்கா ஆர் பாமினி எமர்ஜஸ் 2 கிரேட் கிங்டம்ஸ். ஒன்று வந்து விஜயநகரா, இல்லைன்னா பார்த்திங்கன்னா குல்பர்கா ஆர் பாமினி வந்து சவுத்தில் வந்து ஒரு 2 கிரேட் கிங்டம்ஸாக வந்து உருவாகுறாங்க. ஸோ பாமினி கிங்டம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ரீஜன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்ட்லி கர்நாடகா இங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க. ஸோ 18 முடியரசர் ஆழ்ந்த பகுதியாக இருக்குது இந்த பாமினி கிங்டம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 180 வருஷம் வந்து ஆழ்ந்திருக்காங்க. 16th centuryயில் பார்த்திங்கன்னா இந்த கொலாப்ஸ் ஆகுது, ஸ்ப்ளிட் ஆகுறாங்க 5 சுல்தனேட்ஸாக: பீஜாப்பூர், அகமத்நகர், கோல்கண்டா, பீடார் அண்ட் பெரார் அப்படின்னு. ஸோ விஜயநகர் கிங்டம் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 200 வருஷம் வந்து ஆழ்ந்திருக்காங்க. ஸோ அல்டிமேட்லி விஜயநகர் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இன்டியூஸ் த முஸ்லீம் டெக்கான் கிங்டம்ஸ் டு லான்ச் அ கம்பைன்ட் வார் அகேன்ஸ்ட் இட். ஸோ விஜயநகர் கிங்டம் பார்த்திங்கன்னா ஒரு ரிச்சான ஒரு கிங்டமாக தான் இருந்திருக்கு. அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ நல்ல வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டியாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா முஸ்லீம் டெக்கான் வந்து அடிக்கடி இவங்க கூட வந்து போருக்கான காரணமாகவும் இருந்திருக்கு. ஸோ இவங்க வெல்த்துக்காகவே வந்து மெயினாக வந்து முஸ்லீம் டெக்கான் வந்து அடிக்கடி வந்து வார் லான்ச் பண்ணதுக்கான காரணமும் இருக்குது. 1565 பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் தலிக்கோட்டா நடக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து விஜயநகர எம்பையரை வந்து டோட்டலாக வந்து அவங்கள வந்து க்ரஷ் பண்ணிடுறாங்க. ஸோ விஜயநகர அந்த 1565 நடக்கிற அந்த தலைக்கோட்டை போரில் பார்த்திங்கன்னா விஜயநகர அரசை வந்து இந்த பாம்னி கிங்டம் வந்து முற்றிலும் வந்து நசுக்கிடுறாங்க. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். விஜயநகரா த சிட்டி ஆஃப் விக்ட்ரி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த சதர்ன் கர்நாடகா பை 2 brothers நேம் ஹரிஹரா அண்ட் புக்கா, தேவராய 1, தேவராய 2, அச்சுதப்பா அண்ட் வீரப்பா நன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகரா அப்படின்னா சிட்டி ஆஃப் விக்ட்ரி. ஸோ ரேர் கொஷின் கூட சம்டைம்ஸ் வந்து கேட்டுடுறாங்க. ஸோ எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா சதர்ன் கர்நாடகாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 2 brothers இருக்காங்க. 2 brothers எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரா அண்ட் புக்கா அப்படின்றவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க விஜயநகரா கிங்டம்.
The new kingdom was called Dash for a time in honor of the spiritual teacher Vidyarayana before it came to call Vijayanagara. ஸோ விஜயநகரா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஜயநகர கிங்டம் வந்து எப்படி அழைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வித்யநகரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஏன் வித்யநகரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷன் படி பார்த்திங்கன்னா வித்யராயனா இவர் தான் பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃப் சைவ மடத்தோட ஹெட்டாக இருந்திருக்காரு. சிங்னேரி மடத்தோட சைவட்டி ஹெட்டாக யார் இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யராயனாக இருந்திருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து துக்ளக் கீழே வேலை செய்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த முஸ்லீம் கண்ட்ரிக்கிட்டேருந்து நாங்கள் நம்ம கண்ட்ரியை வந்து ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு நியூ கிங்டம் வந்து உருவாகுது. அதை தான் என்ன சொல்கிறாங்க, வித்யநகரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சரான வித்யராயனா அப்படின்றவரை வந்து அவரோட ஹானருக்காக வந்து வித்யநகரா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. பின்னால் பார்த்திங்கன்னா வந்து அது விஜயநகராவாக மாறிடுது. விச் டைனஸ்டி கேம் ஆஃப்டர் சங்கமா டைனஸ்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சலுவா, தழுவா, அரவிதுன்னான். ஸோ சங்கமா டைனஸ்டிக்கு அப்புறம் வந்து சலுவா டைனஸ்டி தான் வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஷின்ஸ் வந்து இதுலேருந்தே கேட்டுறாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்லேருந்து கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக இயர்ஸ் அப்படி சங்கமா டைனஸ்டியோட இயர் என்ன அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. நிறைய கொஷின்ஸ் வந்து டிஎன்பிசியில் வந்து இதில் இந்த மெயினாக இந்த சங்கமா, தழுவா, துளுவா, அரவிது இந்த கரெக்டான ஆர்டரை வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. சங்கமா பார்த்திங்கன்னா 1336 to 1485. அதுக்கப்புறம் சலுவா பார்த்திங்கன்னா 1485 to 1505. துளுவா பார்த்திங்கன்னா 1505 to 1570. அரவிது வந்து 1570 to 1646. So fertile regions between river Krishna and Tungabhadra and Krishna Godavari Delta were the zones of conflict among the rulers of Vijayanagar, Bamni and Odisha. ஸோ நல்ல வளமான பகுதிகளாக இருந்திருக்கு. ரிவர்ஸ் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துங்கபத்ரா இடம்லாம் நல்ல வளமான பகுதிகளாக இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துக்காக தான் வந்து சண்டையும் நடந்திருக்கு. யாருக்கு பார்த்திங்கன்னா விஜயநகர், பாம்னி அண்ட் ஒடிசாக்குள்ளே வந்து இந்த ஃபெர்டைல் ரீஜனுக்காக தான் வந்து போர் நடந்துகிட்டே இருந்திருக்கு. The valor of the first two brothers, Harihara and Bukka, the Sangama dynasty, protected the new kingdom from the superior forces of the Bamni Sultanate. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 brothers பார்த்தோலே விஜயநகர எம்பையரை வந்து தோற்றுவிக்கிறாங்களே, ஹரிஹரான் புக்கா, சங்கமா டைனஸ்டியை சேர்ந்தவங்க. இவங்க வந்து பாம்னி சுல்தனேட்டை வந்து எதிர்த்து வந்து அந்த பகுதியை வந்து பாதுகாத்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விஜயநகர பேரரசு ஆரம்பித்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா பாம்னி கிங்டம் வந்து உருவாகுது. டிகேட் அப்படின்னா 10 years, which had been established about a decade after the foundation of the விஜயநகரா. ஸோ விஜயநகரம் ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் பார்த்திங்கன்னா பாம்னி கிங்டம் வந்து வராங்க. மதுரை விஜயம் கம்போஸ்ட் பை கங்காதேவி, வித்யராணியபுரா, குமார கம்பனா நன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கங்காதேவி தான். ஸோ புக்கா ஒன் சன் தான் பார்த்திங்கன்னா குமார கம்பனா. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா சுல்தனேட்டோட ஆட்சியை வந்து மதுரையில் வந்து அதை வந்து முடிவுக்கு கொண்டு வராரு. ஸோ அதே மாதிரி வந்து நாயக் கிங்டமையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சுல்தனேட் மதுரையில் இருக்க சுல்தனேட்டை வந்து அதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டு நாயக் கிங்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. யார் பண்ணுறாரு, புக்கா ஒன் சன்னான குமார கம்பனா. ஸோ இந்த மதுரை சுல்தனேட் வந்து விஜயநகர் எம்பையர் வந்து கான்கஸ் பண்ணதை வந்து டீட்டெயிலாக ஒரு போயமாக வந்து எழுதியிருக்காங்க. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விஜயம் அப்படின்றது. இதை கம்போஸ் பண்ணது யார் அப்படின்னா குமார கம்பனாவோட ஒய்ஃப் கங்காதேவி. Who was the greatest ruler of the Sangama dynasty? தேவராய 2, ஹரிஹரா 2, தேவராய 1, நன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சங்கமா டைனஸ்டியில் கிரேட்டஸ்ட் ரூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவராய 2 தான் வந்து கிரேட்டஸ்ட் ரூலராக இருப்பார். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பார்த்துட்டதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். ஸோ புக்கா இறந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த லார்ஜஸ்ட் டெரிட்டரி வந்து அவரோட சன்னான ஹரிஹரா 2க்கு வந்து கொடுக்குறாரு. ஸோ ஹரிஹரா 2வோட பெஸ்ட் இம்ப்ரெசிவான அச்சீவ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெலாகம் அண்ட் கோவா வந்து கைப்பற்றுறது தான். பாம்னி கிங்டம்கிட்டருந்து அந்த பெலாகம் அண்ட் கோவா வந்து கைப்பற்றியிருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹரிஹரா சன் தேவராய 1 பார்த்திங்கன்னா கஜபதி கிங்ஸ் ஆஃப் ஒடிசாவை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வர தேவராய 2 தான் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் சங்கமா டைனஸ்டின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா முஸ்லீம் ஃபைட்டர்ஸை வந்து அவரோட கிங்டம்குள்ளே வந்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவங்கக்கிட்ட வந்து ட்ரைனிங்கும் வாங்கிக்கிறார். நியூ மெத்தட் ஆஃப் வார்ஃபேருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவும் இந்த முஸ்லீம் ஃபைட்டர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இவர் வந்து கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் சங்கமா டைனஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டரை நல்லா பார்த்துக்கோங்க. புக்கா இறந்துட்ட பிறகு ஹரிஹரா 2 வராரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவராய 1, அதுக்கப்புறம் தேவராய 2 வராரு.
ஹூ வாஸ் த லாஸ்ட் ரூலர் ஆஃப் சங்கமா டைனஸ்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. விருப்பாக்ஷராய 2, தேவராய 2, ஹரிஹரா 2, தேவராய 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விருப்பாக்ஷராய 2 தான் வந்து லாஸ்ட் ரூலர் ஆஃப் சங்கமா டைனஸ்டி. சலுவா டைனஸ்டி ஃபவுண்டட் பை சலுவ நரசிம்மா, தேவராய 2, ஹரிஹரா 2, தேவராய 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சலுவா நரசிம்மா அப்படின்றது தான் சலுவா டைனஸ்டி வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். ஸோ தேவராய 2க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயநகர எம்பையர் வந்து ரொம்ப கிரைசிஸில் வந்து போக ஆரம்பிச்சிடுறது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிற ஒன் ஆஃப் த கமாண்டர் ஆஃப் விஜயநகர எம்பையர் தான் இந்த வந்து சலுவா நரசிம்மா அப்படின்றவர். இந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறாரு, லாஸ்ட் ரூலர் ஆஃப் சங்கமா டைனஸ்டியான விருப்பாக்ஷர ராய 2வை வந்து மர்டர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சலுவா டைனஸ்டியும் வந்து ஃபவுண்ட் பண்ணிடுறாரு. ஸோ சலுவா டைனஸ்டி வந்து ரொம்ப நாள் வந்து இருக்கல. ஸோ சலுவா நரசிம்மா இறந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா சலுவா டைனஸ்டியும் வந்து முடிவுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நரஸ் நாயக்கா அப்படின்ற அவரோட ஜென்ரல், அவர் கீழே இருந்த ஒரு ஜென்ரல் பார்த்திங்கன்னா சலுவா டைனஸ்டியிலேருந்து ஒரு ஜென்ரல் வந்து பவரை வந்து சீஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து துலுவா டைனஸ்டி வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நரஸ் நாயக்கா அப்படின்றவர் தான் பார்த்திங்கன்னா துலுவா டைனஸ்டி வந்து ஆரம்பிக்கிறாரு. Who freed the Brahmani Sultan Muhammad Shah and restored him to the throne, who had been overthrown and kept in the imprisonment by his minister. ஸோ பாமினி சுல்தானான முகமது ஷா அப்படின்றவரை பார்த்திங்கன்னா அவரோட மினிஸ்டரே பார்த்திங்கன்னா கைது பண்ணி வச்சுருந்துருப்பார். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அவரை இம்ப்ரிசன்மெண்ட்லேருந்து மீட்டு மறுபடியும் வந்து த்ரோனில் அவரோட அவையில் வந்து உட்கார வைப்பார். ஸோ யார் பண்ணியிருப்பாங்க, எந்த அரசர் பண்ணியிருப்பார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் தான் பண்ணியிருப்பார். ஸோ கிருஷ்ணதேவராயர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் வந்து துலுவா டைனஸ்டியோட ரூலராக இருந்திருக்காரு. இவர் அதாவது இந்த த்ரோனுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருந்திருப்பாங்களே, சின்ன சின்ன சீஃப்டைன்ஸ்லாம் வந்து இண்டிபெண்ட்டாக இருப்பாங்களே, அவங்க துங்கபத்ரா பேசின், ரிவர் பேசினில் இருந்த இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து அவர் கண்ட்ரோலில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு தான் அவரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதாக தான் இருந்திருக்கும். ஆஃப்டர் சக்சீடிங் இன் திஸ் எஃபெக்ட் திஸ் நெக்ஸ்ட் மெயின் டார்கெட் வாஸ் குல்பர்கா. ஸோ துங்கபத்ரா ரிவர் பேசினுக்கு அப்புறம் குல்பர்கா வந்து அவரோட டார்கெட்டாக இருந்தது. அதே மாதிரி முகமது ஷா அப்படின்றவர் பார்த்திங்கன்னா அவரோட மினிஸ்டராலே வந்து இம்ப்ரெஸ்மெண்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அவரை வந்து மறுபடியும் வந்து மீட்டு அவரோட த்ரோனை வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுப்பாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் தான். Similarly, he forced a war on Prathapaputra, the Gajapati ruler of Odisha. So Prathapaputra negotiated for peace and offered to marry off his daughter to him. Accepting the offer, Krishnadevaraya returned the territory he had conquered from the Prathapaputra. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரதாபருத்ரா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஜபதி ரூலர் ஆஃப் ஒடிசா. ஸோ அவர்கிட்ட இருக்க பகுதிகள்லாம் வந்து வாங்கியிருப்பார். பிரதாபருத்ரா என்ன சொல்லுவார், என்னோடய மகளை வந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவார், அவர் கான்கேட் பண்ண டெரிட்டரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர் வந்து பிரதாபருத்ரா கிட்ட வந்து திருப்பி கொடுத்துருவார். Krishnadevaraya, with the assistance of Dash gunners, could easily defeat the Sultan of Golconda and subsequently take over Raichur from the ruler of Bijapur. யாரோட உதவியோடு பார்த்தீங்கன்னா சுல்தான் ஆஃப் கோல்கண்டா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராய்ச்சூர் ரூலர் ஆஃப் பிஜாப்பூர் கிட்ட இருந்து ராய்ச்சூர் வந்து டேக் ஓவர் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் கன்னர் மூலமாக தான். போர்ச்சுகீஸ் அண்ட் அரேபியன்ஸோட ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்போடு பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் கூடயும் அரேபியன்ஸ் கூடயும் கிருஷ்ணதேவராயர் வந்து இருந்திருப்பார். Who built the famous temple of Krishnasamy, Hazara Ramasamy and Vittalasamy in the capital city of Hampi? Hampi எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கும். ஸோ யார் இந்த ஃபேமஸ் டெம்பிள் கிருஷ்ணசாமி, ஹசாரா ராமசாமி அந்த வித்தலசாமி டெம்பிள் யார் கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் தான் கட்டியிருப்பார். Krishnadevaraja distributed the wealth he gained in the wars to all major temples of South India for the purpose of gateway, vimanas, mandabas. Gopuras are called Raya Gopuras. வார்லேருந்து கிடச்ச வெல்த்துலாம் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் இருக்க மேஜர் டெம்பிள்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பார். எதுக்காக கொடுத்துருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபுரம் இல்லைன்னா ராயா கோபுரம் கட்டுறதுக்காக கொடுத்துருப்பார். அதாவது ஒரு கேட்வே, இங்கிலீஷில் சொல்லணுன்னா கேட்வே கட்டுறதுக்காக கொடுத்துருப்பார். Krishnadevaraja built huge irrigation tanks and reservoirs for harvesting rainwater. ஸோ அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய இரிகேஷன் டேங்க்ஸ், ரிசர்வாயர்ஸ் இதெல்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஃபேமஸ் டெம்பிளான கிருஷ்ணசுவாமி, ஹசாரா ராமசாமி அண்ட் வித்தலசாமி டெம்பிள் கேபிட்டல் ஆஃப் சிட்டி ஆஃப் ஹம்பியில் வந்து கட்டியிருக்காரு. ஸோ இவரோட வெல்த் எல்லாமே பார்த்திங்கன்னா வார்லேருந்து கிடச்ச வெல்த் எல்லாமே வந்து சவுத் இந்தியாவில் இருக்க மேஜர் டெம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்வே கட்டுறதுக்காக, கோபுரா இல்லைன்னா ராயகோபுரா வந்து கட்டுறதுக்காக.
கிருஷ்ணதேவராயா had friendly relationship with which countries அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரப் அண்ட் போர்ச்சுகீஸ் கூட தான் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருப்பார். He recruited a large army and built many strong forts. He imported large number of horses from Arabia and Iran. ஸோ அரேபியா அண்ட் ஈரான் கிட்டேருந்து நிறைய பார்த்திங்கன்னா வந்து ஹார்சஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பார். விச் கேம் இன் ஷிப் டு விஜயநகர் போர்ட் ஆன் த வெஸ்ட் கோஸ்ட். எல்லாமே வந்து இந்த ஹார்ஸ் எல்லாமே வந்து ஷிப்பில் வந்து வந்திருக்கும், வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து ரீச் ஆகிருக்கும். He had good friendly relationship with Portuguese and Arabian traders which increase the empire income through customs. ஸோ கஸ்டம்ஸ் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த அரேபியன் அண்ட் போர்ச்சுகீஸ் கண்ட்ரீஸில் வந்து நிறைய வந்து இன்கம் வந்து வர ஆரம்பிச்சிது. ஹார்சஸ் பார்த்திங்கன்னா வந்து அரேபியா அண்ட் ஈரான் கிட்ட வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பார். இந்த கொஷின் கூட வந்து ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 8 eminent luminaries in literature known as dash adorned his court. ஸோ இவரோட கோர்ட்டில் வந்து லிட்ரேச்சர்ஸ்க்காக 8 எமினன்ட் லுமினரிஸ் வந்து இருந்திருப்பாங்க. அவங்க வந்து எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டதிகாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கிருஷ்ணதேவராய பேட்ரனைஸ்ட் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர். ஸோ எல்லா கிங்ஸ் மாதிரியும் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கிங்ஸ் வந்து ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சரை வந்து பேட்ரனைஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து கிருஷ்ணதேவராயரும் பண்ணியிருக்காரு. ஸோ 8 எமினன்ட் லுமினரிஸ் இன் லிட்ரேச்சர் ஒன்று அஷ்டதிகாஸ் அடான் ஹிஸ் கோர்ட். அதில் மெயினாக பார்த்திங்கன்னா அலசானி பெத்தண்ணா அப்படின்றது வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் தெம். ஸோ நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அலசானி பெத்தண்ணா அப்படின்றவர் ரொம்ப கிரேட்டஸ்ட்டாக இருந்திருக்காரு. அனதர் நோட்டபிள் ஃபிகர் யாருன்னு பார்த்திங்கன்னா தென்னாலி ராமகிருஷ்ணனும் இருந்திருக்காரு. கிருஷ்ணதேவராயா வாஸ் சக்சீடட் பை அச்சுத தேவராயா, வெங்கடா ஒன், திருமல தேவராய, சதாசிவராயா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணதேவராயாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அச்சுத தேவராயா வந்து வர ஆரம்பிக்கிறாரு. பேட்டில் ஆஃப் தலிக்கோட்டா எப்போ நடந்திருக்கும்? இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1567, 1565, 1586, 1570. 1565 தான் பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் தலிக்கோட்டா வந்து நடந்திருக்கும். ஸோ கிருஷ்ணதேவராயாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட மகன் கிடையாது, யங்கர் பிரதரான அச்சுத தேவராயா வந்து வர ஆரம்பிச்சிடாரு. ஆஃப்டர் த அன்இவென்ட்ஃபுல் ரெசைன்ஸ் ஆஃப் அச்சுத தேவராயா அண்ட் ஹிஸ் சக்ஸஸர் வெங்கடா ஒன். ஸோ அச்சுத தேவராயக்கு அப்புறம் வந்து வெங்கடா ஒன் அப்படின்றவர் வராரு. அதுக்கப்புறம் வந்து சதாசிவராயா அப்படின்றவர் வராரு. சதாசிவராயா அப்படின்றவர் மைனர். ஸோ மைனர் அப்படின்றதுனால இவரோட ரெஜெண்ட்டாக வந்து ராமராயா வந்து இருக்கார். ஸோ இந்த ராமராயர் பார்த்திங்கன்னா இந்த கிங்டம் வந்து கண்டினியூஸாக வந்து நடத்திகிட்டே இருக்கார். சதாசிவராயா வந்து அந்த மைனரை தாண்டி மேஜர் ஆன பிறகும் அவர் வந்து இந்த கிங்டம் வந்து இந்த ராமராயரை பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆட்சி வந்து நடத்திட்டு இருந்திருக்காரு. ஒரு நாமினல் கிங்காக தான் வந்து இந்த சதாசிவராயரை பேரளவுக்கு தான் வந்து சதாசிவராயரை வந்து இருந்திருக்காரு. ஆனால் எல்லா பொறுப்புகளும் யார்கிட்ட இருந்துச்சுன்னா ராமராயா கிட்ட தான் இருந்துச்சு. இந்த மீன் டைமில் தான் பார்த்திங்கன்னா சுல்தான்ஸ் ஆஃப் டெக்கான் கிங்டம் சக்சீடட் இன் ஃபார்மிங் எ லீக் டு ஃபைட் த விஜயநகர் எம்பையர். ஸோ எல்லா இந்த மீன் டைமில் இருக்கும் போது சதாசிவராயா வந்து நாமினல் கிங்காக தான் இருக்கார், ஒரு பேரளவுக்கு தான் கிங்காக இருக்கார். இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா சுல்தான்ஸ் ஆஃப் டெக்கான் வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. நம்ம விஜயநகர் எம்பையர் வந்து நம்ம வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா சுல்தான்ஸ் வந்து சேர ஆரம்பிச்சிடுறாங்க. த கம்பைன்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் எனிமீஸ் மெட் அட் தலிக்கோட்டா இன் 1565. ஸோ இவங்க எல்லாமே எங்கே சேர்றாங்க? தலிக்கோட்டாவில் வந்து 1565 வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த என்சுயிங் பேட்டில் நோன் அஸ் ராக்ஷத தங்கடி பேட்டில் ஆஃப் தலிக்கோட்டா விஜயநகர் வாஸ் டிஃபீட்டட். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விஜயநகர் வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. நிறைய வந்து ஹியூமன் ஸ்லாட்டர், நிறைய வந்து இப்போ இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹம்பி சிட்டியை வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. பில்டிங்ஸு, பேலஸஸ், டெம்பிள்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடுது. அந்த காலத்தில் கட்டின பியூட்டிஃபுல் கார்விங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் க்ளோரியஸ் விஜயநகர் எம்பையர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிவு நோக்கி வர ஆரம்பிச்சிடுது. ஹூ ஃபார்ம்டு அரவிந்து டைனஸ்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அரவிந்து டைனஸ்டி ஃபார்ம் பண்ணது வந்து திருமல தேவராயா அப்படின்றவர் தான். The Aravida dynasty built a new capital at which place and kept the empire intact for a time. ஸோ கொஞ்ச நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நியூ கேபிட்டலில் வந்து இந்த அரவிந்த டைனஸ்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. எந்த பிளேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனுகொண்டா அப்படின்ற இடத்துல தான். பெனுகொண்டா இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்குது. பெனுகொண்டா ஃபோர்ட்டுன்னு கூட இருக்குது, நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ராமராயா வந்து இந்த பேட்டில் ஆஃப் தலிக்கோட்டாவில் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாரு, இந்த திருமல தேவராயா அப்படின்றவர் எஸ்கேப் ஆகுறாரு. சதாசிவராயா கூட எஸ்கேப் ஆகி எங்கே மூவ் ஆகுறாங்கன்னா சந்திரகிரி அப்படின்ற இடத்துக்கு வந்து அவங்களோட வெல்த்து, ட்ரெஷர் எல்லாமே அங்கே கொண்டு போய் வச்சுறாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அரவிந்து டைனஸ்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நியூ கேபிட்டலான பெனுகொண்டா, கொஞ்ச நாளைக்கு வந்து பெனுகொண்டா அப்படின்ற ஒரு நியூ கேபிட்டல் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்டர்னல் dissensions and the intrigues of the Sultans of Bijapur and Golconda.
ஸோ அடிக்கடி வந்து சுல்தான்ஸ் ஆஃப் பீஜாப்பூர் அண்ட் கோல்காண்டாவோட டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனால பார்த்திங்கன்னா இந்த எம்பையர் வந்து 1646 வந்து அழிவை நோக்கி விஜயநகர் எம்பையர் வந்து அழிவை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு. எப்போ அரவிந்த் டைனஸ்டி வந்து முடிவு காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1646 வந்து அழிவு காலம் வந்து வர ஆரம்பிச்சிருது. ஸோ விஜயநகர அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்ஷிப் தான், வம்சாவளியில் வரவங்கள தான் பார்த்திங்கன்னா கிங்ஷிப்பை அரசராக வந்து ஏற்றுட்டு இருந்தாங்க. சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா யாராவது அவங்க சக்ஸஸரையும் வந்து பிரதர்ஸ் அந்த மாதிரி வந்து சக்ஸஸரையும் பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சலுவா நரசிம்மா அப்படின்றவர் தான் வந்து திடீர்னு வந்து சலுவா டைனஸ்டிக்கு அப்புறம் சங்கமா டைனஸ்டிக்கு அப்புறம் சங்கமா டைனஸ்டியில் ஒரு பதவியில் வந்து இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து சங்கமா டைனஸ்டி கொஞ்சம் வீக் ஆன பிறகு இந்த சலுவா நரசிம்மா அப்படின்றவரை அது வந்து அந்த டைனஸ்டியை வந்து அவர் எடுத்துப்பார். ஸோ கிங்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இவர் வந்து எடுத்துப்பார். The practice of appointing a regent to the look after the administration when a minor succeeded the throne was also prevalent. ஸோ மைனராக இருக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் சதாசிவராய வந்து மைனராக இருந்தார். ஸோ அப்போ வந்து ஒரு ரெஜெண்ட் அப்பாயிண்ட் பண்ணி அரசை வந்து பார்த்துக்கிற இதுவும் அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து விஜயநகரில் வந்து இருந்திருக்கு. ஃபைண்ட் த ராங் பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மண்டலம், ப்ராவின்சஸ், நாடு, டிஸ்ட்ரிக்ஸ், ஸ்தலாஸ், ஸ்டேட்ஸ், கிராமாஸ், வில்லேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ராங் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்தலாஸ் தான். ஸோ ஸ்தலாஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து தாலுக் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்தலாஸ் அப்படின்னா தாலுக், ஸ்டேட்ஸ் கிடையாது. ஸோ மண்டலம் அப்படின்னா ப்ராவின்சஸ், நாடுஸ் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட், தலாஸ் அப்படின்னா தாலுக், கிராமஸ் அப்படின்னா வில்லேஜஸ். ஈச் ப்ரொவின்சஸ் வாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை அ கவர்னர் கால் நாகேஸ்வர், வித்யாசாகர், வித்யாநகரா, மண்டலேஸ்வரா. ஸோ மண்டலேஸ்வரா அப்படின்றதான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராவின்சஸும் ஒவ்வொரு ப்ராவின்சஸ்க்கும் ஒரு கவர்னர் இருப்பாங்க. அந்த கவர்னருக்கான பேர் பார்த்திங்கன்னா மண்டலேஸ்வரா. ஸோ எம்பையர் வந்து 4ஆக பிரிக்கிறாங்க. மண்டலம், ப்ராவின்சஸ், நாடு, டிஸ்ட்ரிக்ஸ், தலாஸ், தாலுக் அண்ட் ஃபைனலி கிராமஸ் வந்து வில்லேஜஸை வந்து பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு ப்ராவின்சஸ்க்கும் ஒரு கவர்னர் இருக்காங்க. அவர் பேர் பார்த்திங்கன்னா மண்டலேஸ்வரர். த லோவஸ்ட் யூனிட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா வில்லேஜ். ஒவ்வொரு வில்லேஜ்க்கும் வந்து ஒரு கிராம சபா இருந்துச்சு. ஸோ வில்லேஜ் ஹெட்மேனை வந்து எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எதுக்காக இந்த வில்லேஜ் ஹெட்மேன் அப்படின்னா டு லுக் ஆஃப்டர் த அஃபேர்ஸ் ஆஃப் த வில்லேஜ், வில்லேஜோட அஃபேர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக இந்த கவுடா அப்படின்றவரை வந்து நியமிக்கிறாங்க. Which empire used combination of firearm and cavalry made them one of the most feared armories in India? ஸோ ஃபயர்ஆர்ம், கல்வரி ரெண்டுமே யூஸ் பண்ணுற எம்பையர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர் கிங்டம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. The army consisted of infantry, cavalry, elephant corps. The army was modernized and Vijayanagar army began using firearms. The combination of firearms and cavalry made them one of the most feared armies in the India. ஸோ ஃபயர்ஆர்ம் அண்ட் கால்வரி ரெண்டுமே யூஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபியர் ஆர்மிஸ் இன் இந்தியாவாக இருந்திருக்காங்க விஜயநகர் எம்பையர். Vijayanagar emperors issued a large number of gold coins called Varahas, Tankas, Stalas, தரத்தலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வராஹஸ் தான். ஸோ விஜயநகர் எம்பையர் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஸ்டேட்டாக தான் இருந்திருக்காங்க. அந்த டைமில் மிடிவல் பீரியடில் பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்து ரிச்சஸ்ட் எம்பையராக தான் இருந்திருக்காங்க. செவரல் ஃபாரின் ட்ராவலர்ஸ் ஹூ விசிட்டட் த எம்பையர் டூரிங் 5th and 16th centuries left behind glowing accounts of its splendor and wealth. The emperor issued a large number of gold coins called Varahas. 15th centuryலையும் 16th centuryலையும் வர ஃபாரினர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, விஜயநகர் எம்பையரில் வந்து நிறையா வந்து ஸ்ப்ளெண்டர்ஸ், வெல்த் எல்லாமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Dash the visiting Persian emissary to Krishnadevara court records the huge tank built with the help of Portuguese Manson. ஸோ அப்துல் ரசாக் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா பெர்ஷியன் எமிசரியாக இருப்பார். கிருஷ்ணதேவராய கோர்ட்டுக்கு வந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறார். அதாவது வந்து ஹியூஜ் டேங்க் வந்து பில்ட் பண்ணுறாங்க. யாரோட ஹெல்ப் மூலமாக பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் மேன்சன் மூலமாக வந்து ஹியூஜ் டேங்க் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்து விஜயநகர் எம்பையர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா it was the policy of the rulers to encourage agriculture in different parts of the empire by following a wise irrigation policy. Apart from state, there was a wealthy landholders and temples that invested in irrigation to promote agriculture. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு வந்து நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் எம்பையரில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து நல்லா வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்துல் ரஹசாக் அப்படின்றவர் பெர்ஷியன் எமிசரியாக இருக்கார். அவர் வந்து கிருஷ்ணதேவராய கோர்ட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு
அதாவது வந்து ஹியூஜ் டேங்க் வந்து பில்ட் பண்ணுறாங்க போர்ச்சுகீஸ் மேன்சன் மூலமாக. அதை வந்து இவரோட அக்கௌண்ட்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. Channels were constructed to supply water from the tanks to different parts of the city. சேனல்ஸும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சிட்டிஸ்க்கு வந்து வாட்டர் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு. The city was well stocked with variety of agriculture goods. Vijayanagara's agriculture production was supplemented by numerous cottage scale industries. Craft and industries were regulated by Gills, Hedman, Haida, Gowda அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃப்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து யார் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்ஸ் தான் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா விஜயநகர் கிங்டம், ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்மால் காட்டேஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதை வந்து சப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரெகுலேட் பண்ணுறது யார், இந்த கிராஃப்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னா கில்ஸ் தான் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. விஜயநகரஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வாஸ் சப்ளிமெண்டட் பை நியூமரஸ் காட்டேஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். குடிசை தொழில் திட்டம் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க அதை வந்து சப்ளை பண்ணுறாங்க காட்டேஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக. The most important of them were textile, mining and metallurgy. Crafts and industries were regulated by guilds. அப்துல் ரசாக் பெர்ஷியன் எமிசரி என்ன சொல்கிறாரு, அவரோட ரெஃபரன்ஸ் மூலமாக என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் கில்ட் வந்து இருந்தாங்க. குரூப் ஆஃப் ட்ரேட்மேன்ஸ்க்கு ஒரு கில்ட் இருந்தாங்க, கிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு கில்ட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவரோட ரெஃபரன்ஸ் மூலமாக, யாரோட ரெஃபரன்ஸ் மூலமாக, அப்துல் ரசாக்கோட ரெஃபரன்ஸ் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. டியூரிங் விஜயநகர் எம்பையர் ட்ரேட் ஆஃப் ஸ்பைசஸ் ஃப்ரம் ஸ்பைசஸ் வந்து எங்கேருந்து ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பர்மா, மலபார், சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மலபார்லேருந்து தான் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் வந்து ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்லேண்ட், கோஸ்டல் அண்ட் ஓவர்சீஸ் ட்ரேட்லாம் இருந்துச்சு. சில்க் வந்து சைனாவில் இருந்தும், ஸ்பைசஸ் வந்து மலபார் ரீஜனில் இருந்தும், ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா பர்மாவில் இருந்தும், அதாவது மியான்மர்லேருந்தும் கிடைக்குது. விஜயநகர் ட்ரேடட் வித் பர்ஷியா, சவுத் ஆஃப்ரிக்கா, போர்ச்சுகல், அரேபியா, சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஸ்ரீலங்கா. பாண்டுரங்கா மகாட்டியம் ஆத்தர்ட் பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாண்டுரங்கா மகாட்டியம் அப்படின்றத ஆத்தர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெனாலி ராமகிருஷ்ணன் தான் ஆத்தர் பண்ணியிருப்பார். கிருஷ்ணதேவராய ரோட் அமுட்ட மால்யாடா அண்ட் எபிக் இன் தெலுங்கு, தமிழ், சான்ஸ்கிரிட், ஹிந்தி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தெலுங்குல தான். அமுலட்ட காண்டயம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பார். ஸோ இது எந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பார் கிருஷ்ணதேவராயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்குல தான் எழுதியிருப்பார். ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சருக்கு என்னென்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். Under the patronage of Vijayanagar rulers, religious as well as secular books were written in different languages such as Sanskrit, Telugu, Kannada, Krishnadevaraya wrote Amukta Malayada, an epic in Telugu, and also a Sanskrit drama, Jambavati Kalyanam. ஸோ ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்றத வந்து சான்ஸ்கிரிட்டில் வந்து எழுதியிருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெனாலி ராமகிருஷ்ணன் அப்படின்ற வந்து பாண்டுரங்க மகாட்டியம் அப்படின்றத ஆத்தர் பண்ணியிருப்பார். ஸ்காலர்ஸ் லைக் ஸ்ரீநாதா, பொத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா டிரான்ஸ்லேட்டர்ஸ் சான்ஸ்கிரிட் அண்ட் பிராக்கிட் ஒர்க்ஸ் இன் தெலுங்கு. ஸோ யாரெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் அண்ட் பிராக்கிட் ஒர்க்ஸ் வந்து தெலுங்குல மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க. ஸ்ரீநாதா, பொன்னத்தா, ஜக்கம்மா, துக்கண்ணா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. Amutta Malayada is considered as a masterpiece in Telugu literature. It relates the story of Rukmani Devi, Goda Devi, லக்ஷ்மி விஜயநகர் எம்பையர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோதாதேவி ஆண்டாளை பற்றின கதை தான், அந்த கதையோட ரிலேட் பண்ணுற ஸ்டோரி தான் வந்து இந்த அமுட்டியம் மலையாடா அப்படின்ற கதை. ஸோ மாஸ்டர் பீஸ் இன் தெலுங்குவாக இருக்குது. ஸோ இது யாரோட கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரியாழ்வாரோட டாட்டர் கோதாதேவி ஆண்டாளோட கதையாக இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து லார்ட் ரங்கநாதாவுக்கு வந்து கார்லண்ட் மாலை வந்து கட்டுவாங்க. ஸோ அந்த மாலை வந்து சாமிக்கு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அணிவிச்சு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கதையாக இருக்கும். ஸோ இந்த நேமுக்கான மீனிங் அமுட்டிய மாலையாடா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹூ வியர்ஸ் அண்ட் கிவ்ஸ் அவே கார்லண்ட்ஸ் அப்படின்றது அதாவது தான் வந்து மாலையை அணிவிச்சிட்டு அதை வந்து கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா இந்த கதைக்கான மீனிங். which was the most common animal dissipated on the pillars of the விஜயநகர் ஸ்டைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலிஃபெண்ட், ஹார்ஸ், கவ், டியர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் தான்.
So contribution to architecture. So temple building activity of the Vijayanagara rulers produced a new style called the Vijayanagara style. ஒரு புது ஸ்டைலே வந்து சோழா ஸ்டைல், பாண்டவா ஸ்டைல், பல்லவா ஸ்டைல் மாதிரி விஜயநகர ஸ்டைலுக்கு வந்து ஒரு தனித்துவமான ஒரு படைப்பு இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவங்க பில்லர்ஸ் அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் மண்டபாஸ் இதெல்லாமே கட்டியிருந்திருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்து ஹார்ஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த பில்லர்ஸில் எல்லாமே நிறைய ஹார்ஸோட பிக்சர்ஸ் தான் நிறைய இருக்கும். The structures have a mandabam, open pavilion with a raised platform, generally meant for the seating the deity on special occasions. These temples also have a marriage hall with elaborately carved pillars அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பார்த்திங்கன்னா விஜயநகரம் வந்து முடியுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பாம்னி கிங்டம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ புக்கில் இருக்க எந்த ஒரு லைனும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.